டீச்சிங் சேனல் நிறைய பேர் வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, நீங்கள் மேக்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈஸியான டாப்பிக்லேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து எல்சிஎம் ஹச்சிஎஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்சிஎம் ஹச்சிஎஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நமக்கு வந்து டக்குன்னு நமக்கு முடிஞ்சிடும் அந்த சாப்டரே. ஸோ ஃபார்முலாஸ் தெரியாமல் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் அதை முடிக்க முடியாது. ஸோ வந்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எண் இரண்டாம் எண் ஈக்குவல் டு மீப்போவா இன்ட்டு மீப்போமா. இப்படி ஷார்ட்டாக நம்ம ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டோம்னா எப்பவுமே ஃபார்முலாஸ் இருக்காது. இது என்னோடய ஃபார்முலா நோட்டு தான். இப்போ முதல் எண்ணை சம்மில் கொடுத்துருப்பாங்க. முதல் எண்ணையும் இரண்டாம் எண்ணின் மீப்போவா இது எண்ணில் மீப்போமா காண்க அப்படிங்கிற மீப்போவா கொடுத்துட்டாங்க. மீப்போமா கண்டுபிடிக்கணும்னா இங்கே பெருக்கல் இருக்கிறது இங்கே வரையில் வகுத்தலில் வந்துடும். ஸோ மீப்போமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இப்போ வந்து பின்னங்கள் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ பின்னங்கள் கொடுத்து ஹச்சிசிஎஃப் கேட்கும்போது என்னது பின்னம் நம்பர் கொடுத்து கேட்பாங்க. ஸோ பின்னம் நம்பர் கொடுத்து ஹச்சிசிஎஃப் கேட்கும்போது மேலே உள்ள நம்பருக்கெல்லாம் தொகுதியில் உள்ள நம்பருக்கு பூரா ஹச்சிசிஎஃப். தொகுதினா தொப்பி தலையில் அணியுமோ. ஸோ மேலே இருக்க நம்பர் தான் எப்பயுமே என்னது ஹச்சிசிஎஃப். அதே தொகுதி கீழே இருக்கிறது பகுதி பாதம். ஸோ இது எல்லாருக்கும் இதில் பேசிக்காக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தொகுதிகள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் சொன்னேன். தொகுதிகளோட மேலே உள்ள இப்போ ஹச்சிசிஎஃப் ஒரு சம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேலே உள்ளதுக்கு மட்டும்தான் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், பகுதியில் உள்ளதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பின்னம் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு மட்டும்தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், பகுதிக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதை சுருக்கி போடுறது தான் ஆன்சர். இது இரு சார்பகா எண்கள் கொடுத்து எல்சிஎம். சார்பகா எண்கள்னால் என்னது? ஸோ எல்சிஎம்ங்கிறது நம்ம பொதுவான எடுப்போம். சார்பகானா அதில் என்ன இருக்காதுன்னு அர்த்தம், அதில் வந்து பொதுவான நம்பரே இருக்காது. அப்போ வந்து அந்த இரு எண்களை பெருக்கி போட்டுடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2, 3 இதோட எல்சிஎம் காண்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதை எப்படி நம்ம எல்சிஎம் இப்போ 2, 3 தான் வரும். ஸோ அதை பெருக்கி போட்டால் அதோட பெருக்கிற பலன் தான் என்னது 2, 3, 6. இதுதான் ஒரு எக்ஸாம். 2, 3, 6. அப்போ 6 தான் வந்து இந்த 2, 3ஓட எல்சிஎம். சரிங்களா? சார்பகாயன்னா என்னதுன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் பெருக்கிறது பகாயன். அடுத்து இயல் எண்களின் முதல் எண் 1. ஸோ வந்து இது ஒன் வேர்டில் கேட்பாங்கள்ல. ஸோ வந்து புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை கூட நம்ம விடாமல் பார்த்துக்கிறோம். அடுத்து முழு எண்களின் முதல் எண். இப்போ முழு எண்ணை எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 0ங்கிறது ஒரு இரட்டை எண்ணா, 1ங்கிறது ஒற்றை எண். இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இதெல்லாம் புக்கில் உள்ள கண்டென்ட் தான்.